வணக்கம் மாஸ்டர். குலதெய்வ வழிபாடு, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க இல்லையா? அ குலதெய்வ திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. குலதெய்வங்கள்லாம் யாரு? யார வந்து நம்ம குலதெய்வம்னு சொல்லி வழிபடுறோம்? ம். ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அ எதற்காக நம்ம வந்து அவங்கள வழிபடணும்? அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்? அம் யாரு அவங்கலாம் யாரு? இத பத்தியான விளக்கம் சொல்லுங்க மாஸ்டர். அப்புறம் ஜீவ சமாதிகள். ஜீவ சமாதிகள்னா என்ன? அது எப்படி? அ யார வந்து நம்ம ஜீவ சமாதின்னு சொல்றோம்? அங்க எல்லாருமே போகலாமா? அங்க போறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்? அங்க போயிட்டு அவங்கள வழிபடலாமா? அம் இத பத்தியான விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். நன்றி. வணக்கம் காவ்யா. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வங்களுக்கு ஏன் வணங்கணும், ஜீவசமாதி, இந்த கேள்விகளுக்கான விளக்கம். இந்த கேள்வியிலேயே நீங்கள் கேட்குறது ரெண்டுத்துலேயும் அதனால் என்ன பலன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். விளைவு நோக்கா செயல் அப்படின்ற ஒன்று. எல்லாமே ஒரு பலனையோ அதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குன்ற ஒரு நோக்கத்திலேயோ தான் எல்லா செயல்களுமே மனிதர்கள் செய்கிறாங்க. இதை பற்றியான நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த தெய்வங்களை வழிபடுவது, கடவுளை வணங்குவது எல்லாமே நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நோக்கியே செயல்பட்டு பழகிப்போன மனித கூட்டம் இது. குலதெய்வங்கள் என்பது யார்? அவர்கள் யார்? நம்ம ஆறா நல கொள்கைகளிலும் மனதை சீர்நிலைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் நம்ம செய்யக்கூடிய துருவ தியானம், அந்த தியானத்தில் கூட நம்ம குரு உணர்த்திய வழிகாட்டுதலில் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வங்களான மூதாதையர்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைய அருள்வாய் ஈஸ்வரா அப்படின்ற ஒரு சங்கல்பம், ஒரு உணர்வு நிலையை நம்ம அந்த தியானம் செய்யும்போது எடுப்போம். இதனுடைய விளக்கம் என்ன? இதில் சொல்லப்படுகின்ற அந்த குலதெய்வங்கள் மூதாதையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் யார் என்றால், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற நிலைப்பாட்டில் இந்த தெய்வ நிலை, அதாவது கடவுள், தெய்வம் என்ற இரு நிலைகள் இருக்கின்றது. இதில் குலதெய்வங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய, தெய்வங்கள் என்று நம்ம வணங்கக்கூடிய அந்த மனிதர்கள், உணர்வுகள் யார் என்றால், பொதுவாகவே ஒரு ஊர், ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தில் சில மனிதர்கள், ஒரு சில பேர் மட்டும் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடும் நிறைவாக வாழணுன்ற ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க. அவங்கள தான் ஊர் தலைவர்களாக அப்பொழுது இருந்த மனிதர்களின் நிலையில் இருந்தார்கள். இப்போ ஊர் தலைவர்கள் என்பதெல்லாம் வேறு. தனக்கென்னு ஒரு கூட்டம், ஒரு கட்சி சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கீழான நிலையில் தான் இன்றைக்கி தலைவர் என்ற நிலையில் இருக்கிறவங்க இருக்காங்க.
அவர்களை பற்றி நாம் எண்ணவும் வேண்டாம், அதை பற்றி பேசவும் வேண்டாம். இன்றும் அது போன்ற மனிதர்கள் வெகு சொற்பமாக தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அந்த ஊரே மேன்மை பெறணும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்ல இன்பமாக செழிப்பாக வாழணும், உள்ளார்ந்த விருப்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் வாழும்போதே அந்த கிராமத்துக்கு தேவையான அத்தனை அந்த மக்கள் இன்பமாக வாழ்வதற்கான அத்தனை சூழலையும் அங்கே அமைச்சு கொடுப்பாங்க. தன்னால் முடிந்த வரை சாலை மேம்பாடு, போக்குவரத்து, நீர்நிலைகள், இது போன்ற நிறைய இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான சொந்த வீட்டு மனை பட்டா, விவசாய நிலம், இந்த ஊரே ஒரு பாதுகாப்புக்கு அந்நிய ஊர்களிலிருந்து திருடோ களவோ போகாமல் இருப்பதற்கு உண்டான பாதுகாப்பு அமைப்புகள், இப்படி ஒரு அந்த ஊரையே தனது வீடு போல காத்து அங்குள்ள மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற மிக உயர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் வாழும் நாட்களில், உடலோடு வாழும் நாட்களில், இது நல்லா கவனிங்க, உடலோடு வாழும் நாட்களில் இவ்வளவு நல்ல காரியங்களையும் சக மனிதர்களுக்காக அமைத்து கொடுத்து தானும் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர்கள் உடலை விட்ட பின் அந்த உடலிலிருந்து பிரிந்த ஆன்மா அந்த ஊர் மக்களின் ஈர்ப்பிலேயே இருக்கும். ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவர் ரொம்ப நல்லவர், அவர் சிறப்பான ஒரு மனிதர், இவ்வளவு வாய்ப்புகளை எங்களுக்கு அமைத்து கொடுத்த அந்த நபர் எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தெய்வமாகவே அவரை நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஆழமாக மனசில் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த ஊர்லேயே சிலைகளும் வைப்பாங்க. அதன் பிறகு, அவர் இறந்த பிறகு அவருக்காக ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி மனதிலிருந்து விருப்பத்தோடு அந்த சிலையை வைப்பாங்க. இன்று உயிரோடு இருக்கும்போதே தனக்காக சிலை வைத்துக்கக்கூடிய நபர்கள் வேறு. அந்த நபர்கள் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த மனிதர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் தான் செய்தேன் என்ற ஒரு நினைப்பு கூட அவங்க மனசுலேயே அவங்களுக்கு எழாது. அது இயல்பு. எல்லா மனிதர்களும் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய இயல்பிலிருந்து அதிகமாக வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அவர்களை தான் அவர்கள் உடலை விட்ட பின் அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அவர் இருக்கும்போது அவர் இருந்து இவ்வளோ விஷயங்களை செய்தார், இதன் பிறகு யார் செய்வது அப்படின்னு அடுத்த தலைவரோ இல்லை அவர் வழியில் வந்த அவருடைய பிள்ளைகளோ அவங்க எடுத்து செய்வாங்க. இப்படி தான் இருந்தது, இப்பொழுதும் இருக்கலாம், இருந்து கொண்டு இருக்கிறது. வெகு சொற்பமாக இப்படி இருந்த நபர்கள் அந்த உடலை விட்டபின் அந்த ஆன்மா இன்னும் உடல் இல்லாத ஒளி நிலையில், ஏன்னா மேன்மையான ஒரு நிலையில் இருந்த அந்த நபர் ஒரு புரிதலில் வாழ்ந்து மறைந்திருப்பார், உடலை உதிர்த்திருப்பார். அப்படி மேன்மை பெற்ற அந்த ஆன்மா மீண்டும் ஒரு உடல் எடுத்து பிறக்க விரும்பாது. மீண்டும் ஒரு உடலில் புகுந்து பிறந்து வாழ விருப்பம் இருக்காது. அந்த உயர்ந்த சிந்தனையில் உள்ள அந்த ஆன்மா அடுத்த உடலை எடுக்காமல் அந்த நிலையிலேயே, அந்த ஆன்ம நிலையிலேயே இருந்து அந்த ஊரில் உள்ள மக்கள் ஏங்கி கேட்கும், அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஏங்கி கேட்கும் வேண்டுதல்களையும் தேவையானவைகளையும் அவர்கள் ஆன்ம ரூபத்தில் இருந்தே உணர்வு நிலைகளாக அங்கு நிறைவேற்றி கொண்டே இருப்பார்.
அப்படி நிறைவேற்றி கொண்டே இருக்கின்ற அந்த ஆன்மா இந்த பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் இருந்து கொண்டே, அந்த மக்களின் ஈர்ப்பில் இருந்து கொண்டே விடுதலை அடையாமல், சப்தரிஷி மண்டலத்தோடு போய் கலக்க முடியாமல், அங்கேயே அந்த ஈர்ப்பிலேயே சிக்கி, அங்கு தேவையான மனிதர்களுக்கு உணர்வு நிலையில் நல்ல உணர்வு நிலைகளை மாற்றி மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். உடல் இல்லாத அந்த ஆன்மாவிற்கு காலமோ வயதோ நேரமோ ஏதுமில்லை. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் நிறைய உயிரான்மாக்கள் இந்த புவியில் உண்டு. இப்படி நம்முடன் வாழ்ந்த நபர்கள், உதாரணமாக நமது தேச தந்தையாக போற்றப்படக்கூடிய காந்தியடிகள், இவர் ஒரு உயர்ந்த பரிசுத்த ஆன்மா. அந்த வயது முதிர்ந்த நிலையிலும் சிந்தனையில் மேம்பட்டு அகிம்சை என்ற ஒரு கொள்கையில் மக்களை வழிநடத்தி மிகப்பெரிய போராட்டங்களை செய்து போராடி சுதந்திரத்திற்காக போராடியவர்களை விட எந்த போராட்டங்களையும் மக்களை ஈடுபடுத்தாமல், தானும் எதிர்ப்புகளை காட்டாமல் மிக அமைதியாக இருந்து அகிம்சை என்ற ஒரு சாத்வீக குணத்துடன் இந்த விடுதலையை பெற்று, இந்த மக்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற முழு விருப்பத்தில், இப்படியெல்லாம் மக்கள் வாழ வேண்டும் என்ற தன்னுடைய முழு விருப்பத்தின் வெளிப்பாடாக அந்த ஒரு மனிதரின் ஆழ்ந்த விருப்பமே ஒரு நாடே விடுதலையாக இந்த இறை அவருக்கு வழங்கியது. மற்றவர்கள் நினைக்கலாம் இதை அந்நியர்கள் வழங்கினார்கள் என்று. அந்த அந்நியர்களின் மனதில் அந்த உணர்வு நிலை மாற்றம் ஏற்பட்டது இந்த ஒரு மனிதரின் மனதில் எழுந்த ஆழ்ந்த விருப்பமே அந்த நபர்களின் மனதில் உணர்வு நிலைகளாக மாற்றங்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய எதிர்ப்புகளோ போராட்டங்களோ இல்லாமல் வெகு எளிமையாக அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டது. இப்படி உயர்ந்த நிலையில் இருந்த அந்த ஆன்மாவிற்கு, காந்தியடிகள் என்ற அந்த ஆன்மாவிற்கு ஏற்பட்ட ஒரு மரணம். அதன் பிறகு அந்த உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலக்க முடியாமல் அவரை நினைத்து ஏங்கிய இந்த நாட்டு மக்கள் இன்று வரை அவரை உயர்ந்த நிலையில் தன் மனதில் வைத்து வாழும் மனிதர்கள் நிறைய பேர். இப்படி அவரை நினைத்து ஏங்கி அவரை ஈர்த்து தன் மனதிற்குள் தெய்வ நிலையாக போற்றிய எண்ணிலடங்காத மக்களின் உணர்வு நிலைகளால் அந்த உயர்ந்த ஆன்மா ஒளிநிலை பெற முடியாமல் புவியின் ஈர்ப்பு வட்டத்திலேயே சிக்கி இருந்தது. இவரின் உயிர் ஆன்மாவை எனது குருவான ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவர்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்தான். அவருக்கு காந்தியடிகளுடன் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு சிறு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த நிகழ்வின்
நினைவில் ஞானகுருவின் குருவான மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் உணர்த்தலால் அந்த உயரிய ஆன்மா ஒளிநிலை அடைய முடியாமல் தவிக்கின்றது. புவியின் ஈர்ப்பு வட்டத்திலேயே, இங்குள்ள மக்களின் ஈர்ப்பிலேயே சிக்கிக் கொண்டுள்ளது. அந்த உயர்ந்த ஆன்மாவை சப்தரிஷி மண்டலத்தோடு கலக்கச் செய்து இந்த ஈர்ப்பிலிருந்து விடுவித்து சப்தரிஷி மண்டலத்தோடு கலக்கச் செய்த உணர்வை எடுத்து கலக்கச் செய்தது ஞானகுரு. இப்படி அந்த உயரிய ஆன்மா சப்தரிஷி மண்டலத்தோடு ஒளி அலையுடன் கலந்தவுடன் அங்கிருந்து உடல் இல்லாத ஒரு உயர்ந்த ஒளி நிலையில் உணர்வலைகளாக இந்த புவிக்கும், முக்கியமாக இந்த இந்திய நாட்டிற்கு, இங்கு வாழும் மக்களுக்காகவும் இன்னும் ஆசீர்வாதங்களையும் நல்ல உணர்வுகளையும் இந்த நாட்டின் செழுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மக்களின் நிறைவான வாழ்க்கைக்கும் அருளையும் ஆசிரையும் வழங்கி கொண்டே இருக்கிறது அந்த உயரிய காந்தி என்ற உயரிய ஆன்மா. இதுபோல நமது வாழ்க்கையில் நம்முடன் வாழும் மனிதர்கள் இப்படி உயர்ந்த பண்புகளோடு தானும் உயர்ந்து தன் சக மனிதர்களையும் அரவணைத்து மேன்மைப்படுத்தக்கூடிய மனிதர்களின் உயிரான்மாக்கள் உடலை விட்டபின் அவர்கள் அந்த ஆன்ம நிலையில் இருந்து ஒளிநிலை பெறாமல் ஆன்ம நிலையில் இருப்பவர்களேயே குலதெய்வங்களாகவும் தெய்வங்களாகவும் நாம் வழிபடும்போது அந்த உயரிய மனிதர்களின் உணர்வலைகள் நமக்குள் கலக்கப்பட்டு நாமும் அந்த உயர்ந்த சிந்தனைக்கு செல்வோம். இந்த அடிப்படையில்தான் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இப்படி ஒரு மனிதரை நாம் எண்ணும்போது, உதாரணமாக நீங்கள் பொருந்தாத ஒரு மனிதர் ஒரு திரைப்படத்திலோ இல்லை நீங்கள் பார்க்கும் டிவி நாடகங்களில் வரக்கூடிய பொருந்தாத குணம் கொண்ட மனிதர்களை நீங்கள் ஏதாவது நிதானமான ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த மனிதர்களை பற்றி நீங்கள் எண்ணினால் உங்களுடைய சுவாசம் மாறுபாடு அடைவதை நீங்கள் உணர முடியும். ஒரு பொருந்தாத குணமுள்ள ஒரு நபரை நாம் நினைக்கும் போது அந்த நபரின் உணர்வலைகள் நமக்குள் இணைக்கப்பட்டு நம்மளுடைய சுவாசம் சீர்கெட்டு இதய துடிப்பே மாற ஆரம்பிக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். இப்படி ஏன் பண்ணுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு ஒரு நபரை பற்றி நினைக்கும் போதே அந்த உணர்வுகள் நமக்குள் இணைக்கப்படும். அப்படி நினைக்கக்கூடாது. அவர்கள் மேன்மை பெறணும், அவங்க இந்த நிலையிலிருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தணும். அதே போல் இந்த உயரிய ஆன்மாக்களை அந்த நபர்களையும் நம்ம நினைப்போம். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர், அவர் இவ்வளோலாம் செஞ்சுருக்காரு, எவ்வளவு ஒரு நல்ல உயர்ந்த பண்பு, உயர்ந்த குணம், உயர்ந்த சிந்தனை அப்படின்னு அவரை நினைக்கும் போதே அவருடைய உணர்வலைகளும் நம்மளோட இணைக்கப்படும் போது நமக்கும் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு நாமும் அது போன்ற செயல்களில் நம்முடன் வாழும் மனிதர்களையும் நம்ம உயர்த்த ஆரம்பிப்போம். இதுதான் ஆசீர்வாதம் என்பது. இப்படி வாழ்ந்த உடலை விட்டு மறைந்த மனிதர்கள் தான் குலதெய்வங்கள். ஆனால் இன்றுள்ள நிலை, குலதெய்வங்கள் என்று வணங்கக்கூடிய வீட்டில் உள்ள பெரியோர்களும் பாசத்தாலும் அதீத ஈர்ப்பினாலும் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டில்
மமதையில், அகம்பாவத்தில், ஆணவத்தில், இருமாப்பில் வாழக்கூடிய மனிதர்கள் அதீத பாசம் கொண்டு தன் குடும்பத்திற்கு மட்டும் காவலாக இருந்து தன் குடும்பம் செழிப்புக்காக மற்றவர்கள் உரிமைகளை பறிப்பதும், மற்றவர்கள் உரிமையில் தலையிடுவதும் வாழும் காலங்களில் செய்து தன் குடும்பத்தை மட்டும் அதீதமான சொத்துக்களை சேர்த்து வாழ்ந்த மனிதர்கள் குலதெய்வங்கள் அல்ல. இவர்கள் குலதெய்வங்கள் அல்ல. இவர்கள் மிகுந்த வேதனைகளுக்கு ஆட்பட்டு உடலை உதிர்த்த பின்பும் அந்த உயிரான்மா அதீத ஈர்ப்பில் சிக்கி தான் சேர்த்த சொத்துக்களை பாதுகாக்கவே சொத்துக்களை காக்கும் பூதங்களாக ஆன்ம நிலையில் இருந்து மேலும் தொந்தரவுக்குள் ஆக்கிக்கொண்டு அவர்களும் தொந்தரவுகளுக்குள்ளாகி தன் சார்ந்த நபர்களுக்கும் உண்டான உணர்வு நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தி அவரை நினைக்கும் அவரது குடும்பத்தாரின் மனதில் அந்த நபரின் உணர்வலைகள் இணைக்கப்பட்டு அவர்களும் அதே போன்ற மோசமான மனநிலையில் வாழக்கூடிய நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே அதையும் பார்க்கக்கூடிய நிலையிலும் இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி வாழ்பவர்கள் குலதெய்வங்கள் அல்ல. இவர்களை தெய்வங்களாக வீட்டில் படங்களை மாட்டி அவர்களுக்கு மாலையிட்டு ஒவ்வொரு அமாவாசையும் அவர்களை நினைத்து ஈர்க்க அந்த ஆன்மா மிகவும் தொந்தரவுக்குள்ளாகி பிறவியும் எடுக்க முடியாமல் இன்னொரு இடத்தில் பிறந்தும் அங்கும் சரியாக வாழ முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் தெய்வங்களும் அல்ல, குல தெய்வங்களும் அல்ல. இவர்கள் பாவம். ஆகையால் நாம் வாழும்போதே எந்த பற்றிலும் சிக்கிக்கொள்ளாமல் தன் குடும்பம் மேன்மை பெற அதீத பொருள் சேர்ப்பதே பாவம். வாழும்போது நிறைவாக வாழ்வதற்கு எது தேவையோ அது படைப்பால் நமக்கு அருளப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி நிறைவாக வாழும் மனிதர்களுக்கு அடுத்த பிறவி என்பது இல்லை. இப்படி நிறைவாக தானும் வாழ்ந்து தன் சக மனிதர்களையும் அரவணைத்து வாழும் மனிதர்களே குலதெய்வங்கள். இவர்களை வழிபடும்போது அவர்களுடைய உணர்வலைகள் நமக்குள் இணைக்கப்படும். இந்த குலதெய்வங்களுக்கு நமது குடும்பமும் நமது குடும்பத்தில் அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் போதும் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. ஒரு 12 வயசுலேயும் குலதெய்வங்கள் கோயிலுக்கு கண்டிப்பாக போவாங்க, வழிபடுவாங்க. ஏன்னா ஒரு 12 வயதிற்கு பிறகு ஒரு பிள்ளை ஒரு சுய ஆன்மாவாக வெளிப்படக்கூடிய வயது 12 வயது. அதற்கு முன் வரை அந்த பிள்ளை தனது தாயின் ஆன்மாவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். 12 வயதிற்கு பிறகு ஒரு பிள்ளை சுய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் சுய ஆன்மாவாக தனிப்பட்ட ஒரு ஆன்மாவாக துவங்க ஆரம்பிக்கும். நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க, இதற்கு 12 வயதிற்கு பிறகு ஆண் பிள்ளைகளுடைய குரல் மாறும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு உண்டான பால் உறுப்புகளுடைய வளர்ச்சி மாற்றங்கள் ஆரம்பிக்கும். இதற்கு முன் இருந்த மனநிலை வேறு, அந்த பிள்ளைகளுடைய மனநிலை. அதன் பிறகு ஏற்படக்கூடிய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க.
இதற்கு முன்னாடி நல்லா சொல் பேச்செலாம் கேட்டான், இப்போ கேட்க மாட்றான். இதற்கு முன்னாடி சொல் பேச்சே கேட்க மாட்டான், இப்போ என்னமோ அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கான். இந்த மாற்றம் அங்கே நிகழ்கிறத எல்லார் வீடுகளையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த வயதில் 12 வயது துவங்கும் காலகட்டத்தில் குலதெய்வங்களை நினைத்து ஏங்கி பெற்றோர்கள் இந்த வாழ்ந்த நல்ல தெய்வ நிலையில் உள்ள அப்படி யாரும் இல்லை என்றால், உங்களுக்கு யாரும் இல்லை என்றால், இது அவசியமோ இது அடிப்படையோ தேவையில்லை. குலதெய்வங்களே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா இது ஒரு தெய்வ குத்தம் இல்லை. அதுக்காக தேடி அலைய வேண்டாம், அதுக்காக போய் ஜோசியர்களை பார்க்க வேண்டாம். உயர்ந்த நிலையில் உள்ள ஆன்மாக்கள், சப்த ரிஷிகள், இவங்க தான் நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம். மாமகரிஷிகள், நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாமகரிஷிகள், சப்த ரிஷிகள், சித்தர் பெருமக்கள், இவர்கள் எல்லோருமே எல்லாருக்குமான மனித குலத்திற்கே குலதெய்வங்கள் அவர்கள்தான். அவர்களை நினைத்து அவர்களின் அருளும் ஆசீரும், அதோடு ஒளிநிலை பெற்ற முதல் மனிதர் மாமகரிஷி, அகத்திய மாமகரிஷி, இவர் மனித குலத்திற்கே குலதெய்வம். அவருடைய உணர்வலைகள் இந்த காற்றிலேயே இருக்கின்றது. ஒரு பிள்ளை 12 வயதை கடக்கும்போது துவங்கும்போது அந்த பிள்ளையின் பெற்றோர், தாய் தந்தையர் மாமகரிஷிகளின் ஆசீரையும் அருளையும், அகத்திய மாமகரிஷியின் அருளையும் ஆசீரையும், துருவ நட்சத்திரமாக இன்று விளங்கி கொண்டிருக்கிற அகத்திய மாமகரிஷியின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வலைகளும் எனது பிள்ளையின் உடலிலும் இரத்தத்திலும் கலந்து உலகையே காத்திடும் அருள்ஞான குழந்தையாக வாழ்ந்து வளர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அந்த உணர்வலைகளை தன் உடலிலும் இரத்தத்திலும் கலந்து கொண்டு, பிறகு தன் பிள்ளையையும் முழு உணர்வு நிலையில் ஆசீர்வதிக்க அந்த பிள்ளையின் குணாதிசயங்கள் அவ்வளவு மேன்மையாகவும், சக மனிதர்களை புரிந்து கொண்டும் சக மனிதர்களோடு அன்பாக வாழக்கூடிய ஒரு நிலையும் அந்த பிள்ளைகள் அந்த குணாதிசயங்களோடு வாழ்வார்கள். அதை விடுத்து இப்பொழுது உள்ள பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை என்ன? ஐயோ, என் பிள்ளை எப்படி இருக்கானே, இந்த மாதிரிலாம் செய்கிறானே, அவனை நினைத்து வேதனைப்படுவதும், அவர்களை நினைத்து கலக்கமடைவதும் அச்சமடைவதும் தான் இன்றைக்கி உள்ள பெற்றோர்கிட்ட அதிகமாக இருக்குது. அதை விடுத்து, அது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த உணர்வலைகளிலேயே அதுவாகவே நீங்களும் ஆவீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் அதுவாகவே ஆகி போவார்கள். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல உணர்வுகள் எனது பிள்ளையின் உடலிலும் இரத்தத்திலும் அகத்திய மாமகரிஷியின் ஆசீரும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்த ரிஷிகள் மாமகரிஷிகள் அவர்களின் அருளும் ஆசீரும் என் பிள்ளையின் உடலிலும் இரத்தத்திலும் கலந்து மேன்மை பெற்று அருள்ஞான பிள்ளைகளாக வாழ்ந்து வளர்ந்து இந்த உலகையே காத்திடும் அருள்ஞான குழந்தைகளாக வாழ வேண்டும் என்று உங்கள் புருவ மத்தியில் உயிரான ஈசன் இயங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் புருவ மத்தி, அந்த உயிரே கடவுள். அந்த உயிர் தொடர்பு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு. அந்த உயிரிடம் ஏங்கி அந்த உணர்வுகளை உங்கள் பிள்ளைகளின் உடல் முழுவதும் படர்வது போல் நீங்கள் ஆசீர்வதிக்க, இரவு படுக்கும் போகும்போதும் காலையில் விழித்த பின்பும் தினமும் இதை செய்ய உங்கள் பிள்ளைகளின் குணாதிசயங்கள்
நீங்கள் பார்க்க பார்க்க அவ்வளவு சிறப்பாகவும் மேன்மை பெற்றதாகவுமே இருக்கும். இதுதான் குலதெய்வங்கள் என்பது. சப்த ரிஷிகள், மாமகரிஷிகள் நம்மளோடு உடலோடு வாழ்ந்தபோது வாழ்ந்து கொண்டிருக்கிற, உடலில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒளிநிலையில் நம்மோடே இருந்து நம் உணர்வலைகளை நமக்கு ஏங்கி நாம் பெறும்போது நமது உணர்வலைகளை நமக்குள் தகுந்ததாக மாற்றி நல்ல இணக்கமான வாழ்வையும் சிறப்பாக்கி கொடுக்கக்கூடிய அந்த மாமகரிஷிகளை ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வுகளை எடுத்து குலதெய்வங்களாக அவர்களை நாம் வழிபடுவதற்கு நீங்கள் சடங்குகளோ எதுவுமே செய்ய தேவையில்லை. இங்கு வழிபாடு என்பதே அலங்காரங்களும் சடங்குகளும் பூஜை புனஸ்காரங்களாகவே வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அல்ல, ஏங்கி உணர்வெடுப்பது தான் வழிபாடு. இது ஒரு பக்தி நிலை அல்ல, இது ஞான நிலை. இவர்களே நமது குலதெய்வங்கள். இதுவே வழிபாடு. அடுத்து ஜீவ சமாதி என்பது என்ன? அங்கு நம்ம போகலாமா? அங்கு போகலாம் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்ன்ற கேள்வி. ஜீவ சமாதி என்பது இப்படி வாழ்ந்த இதே மனிதர்கள் இன்னும் சிறப்பாக என்றால் சிந்தனையில் நான் சொல்வது, பொருளோடு வாழும் வாழ்க்கையை நான் சொல்வதில்லை. சிந்தனையில் மேம்பட்ட நம்முடன் வாழ்ந்த மனிதர்கள். உதாரணமாக ஜீவசமாதிகள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் நிறைய ஜீவசமாதிகள் அங்கு இருக்கும். இப்படி ஜீவசமாதி என்பது இப்படி உயர்ந்த சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உயர்ந்த மனிதர்கள். இதற்கிடையில் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், வினையாற்றுவது என்பது, அதாவது வினையாற்றுவது என்றால் செயல்படுவது. ஒரு செயல் நாம் செய்தால் அதற்கு விளைவு என்று ஒன்று இருக்கும் தானே. ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கு விளைவை நோக்கி செயல்படுறோம். இல்லை நோக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விளைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உடலோடு இருக்கும்போது நாம் செய்யும் வினையாற்றல்கள் விளைவுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ. இந்த நல்லது கெட்டது என்பதையெல்லாம் சாதாரண ஒரு மனநிலையில் உள்ள மனிதர்களுக்கு தான் நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் இப்படி என்ற இந்த பாகுபாடெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு மனம் பக்குவம் அடைந்த பின் இங்கு எதுவுமே கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படும். அது மிகப்பெரிய புரிதல். அந்த புரிதல் நிலைக்கு ஒரு மனிதர் செல்லும்போது அவர்களுக்கு நன்மை தீமை, பாவம் புண்ணியம், கர்மா இப்படி என்ற நிலையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது புரியும். அது ஒன்றுமே இல்லை தான். நம்ம சாதாரண நிலையில் இருக்கும்போது இப்படி சித்தரிக்கப்பட்ட ஆன்மீக குருமார்களாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ளும் நபர்களின் சூழ்ச்சி இதெல்லாம். இந்த நன்மை தீமை, பாவம் புண்ணியம் என்ற நிலைகளை எல்லாம் கடந்து உயர்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உடலோடு இருக்கும்போது வினையாற்றி அதன் மூலியமாக விளைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எல்லா உயிர்களுமே வினையாற்றும். அதனால தான் புவியில் இவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. சிவமே வினையாற்றுவது தான்.
சிவமும் சக்தியும் வினையாற்றுவதால்தான் விளைவாக இவ்வளவு உயிரினங்கள் இந்த புவியில் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. ஜீவராசிகளும் உயிரின வகைகளும் இந்த புவி முழுவதும் நிரம்பி கிடப்பதே சிவசக்தியின் ஆற்றுதலால்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் சிந்தனையில் மேம்பட்ட அந்த உயர்ந்த மனிதர் வினையாற்றுவதை குறைத்து கொண்டு, அதாவது உடலால் வினையாற்றுவதை குறைத்து கொண்டு சில இடங்களிலேயே தங்கியிருப்பார்கள். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு முனிவர் காட்டிற்குள் பல வருடங்களாக தவம் செய்தார் அப்படின்னு. தவம் செய்யும்போது அவங்க ஒன்றுமே வினையாற்றலையா? வினையாற்றுறாங்க. என்ன வினையாற்றுவார்கள்? ஆன்ம நிலையில் வினையாற்றுவார்கள். இப்படி மிக உயர்ந்த நிலையில் உள்ள சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்கள் செயல்பாடுகளை குறைத்து கொண்டு தன் உணர்வு நிலைகளாக எவ்வளவு பெரிய, அதாவது நான் சொல்வது, இப்படி சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்களுக்கு இந்த உலகத்தின், இந்த புவிக்கோளத்தின் இயக்கமும் தெரியும். இந்த இயற்கையின் நிகழ்வுகளும் அவர்களுக்கு உணர்த்தப்படும். இந்த நிலை எல்லோருக்குமே வழங்கப்பட்டது, அவர்களுக்கு மட்டுமல்ல. இப்படி உயர்ந்த நிலையில் உள்ள அந்த மனிதர்களுக்கு இந்த புவியின் இயக்கமும் இந்த புவியில் வாழும் மனிதர்களின் உணர்வலைகளும் அவர்களுக்கு நன்றாக உணர முடியும். இரு நாட்டின் தலைவர்களுக்கு தான் என்ற மமதை ஏற்பட்டால் இந்த புவியே அழிந்து போகும். அவ்வளவு அணு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாடுகளிடம் இருக்கின்றது இன்றைய நிலையில். இரு நாட்டின் பிரதமர்களுக்கு தான் என்ற அனுபவமும் ஆணவமும் தலை தூக்கினால், போர் மூண்டால் என்ன கதியாகும்? இப்படி ஏற்படாமல், இப்படி அந்த உணர்வுகள் அவர்களுள் ஏற்படும் போதே இப்படி உயர்ந்த நிலையில் உள்ள மனிதர்களுக்கு உணர்த்தல் மூலியமாக உணரப்படும்போது இவர்கள் அந்த நிலையிலேயே இருந்து அந்த மனிதர்களின், அந்த இரு நாட்டின் பிரதமர்களை மனதில் எழும் இந்த பொருந்தாத குணங்களை மாற்றி இணக்கமான சூழலுக்கு அந்த உணர்வுகளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வேலைகளை இவர்கள் ஒரு சிறு வெளிப்பாடு கூட இல்லாமல் இதை செய்து கொண்டிருப்பார்கள். இது உதாரணத்திற்காக நான் சொல்லும் ஒரு விளக்கம். இப்படி இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த இலுமினாட்டிகள், கார்ப்பரேட் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். இவங்க இதுவரை ஏதாவது ஜெயிச்சிருக்காங்களா? உலகத்தையே அடிமையாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. இது நடந்திருக்குதா? அப்படி நடந்தாலும் என்ன? நம் வாழ்க்கையை நாம் சூழலில் பொருந்தி மகிழ்ச்சியாக வாழ முடியும் தானே? இந்த செய்திகள் தேவையில்லாதது, அதை பற்றி தேவையும் இல்லை. அதற்காக உங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது. செய்ய வேண்டியது நாம் நம்முடன் வாழக்கூடிய மனிதர்களையும் உயர்த்தி நாமும் உயர்ந்து நிறைவாக வாழ வேண்டிய வாழ்க்கை தானே தவிர, புற செய்திகளை அதிகமாக உள்வாங்கி கொண்டு பொருந்தாத மனநிலையில் வாழ்வது வாழ்க்கையா? இது தேவையா? தேவையில்லாத ஒன்று. அதை புறம் தள்ளிவிட்டு எது உங்களுக்கு நிறைவை அளிக்கிறதோ அந்த உணர்வுகளோடு வாழ்ந்தாலே போதும். இப்படி உயர்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தன் உடல் அளவிலும் தன்னுடைய செயல்களை குறைத்து கொண்டு
உணர்வு நிலையில் மிகப்பெரிய வினையாற்றி போதும் இந்த உடலில் இருந்து கொண்டு வினையாற்றுவதை விட இந்த உடலிலிருந்து கிளம்பி ஒளிநிலை பெற்று இன்னும் இந்த புவிக்கோளத்திற்கு மட்டுமல்லாமல் மற்ற கோள்களுக்கும் அண்டங்களுக்கும் அங்கு வாழும் பிற உயிரினங்களுக்கும் இங்கு வாழும் உயிரினங்களுக்கும் மேன்மையான உணர்வுகளை அளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சிந்தனை உயரும். இப்படி சிந்தனையில் உயர்ந்த நபர்கள் இந்த உடலை உதிர்த்து கொள்ளலாம் என்ற நிலை அவர்களுக்கு வரும்போது அவர்கள் வெளிப்படுத்தி இணக்கமாக அந்த உடலிலிருந்து வெளிக்கிளம்புவார்கள். இப்படி கிளம்பிய அந்த மனிதர்கள் எங்கு சென்று கலப்பது? நம் உடலை உதிர்த்து விட்டோம், வினையாற்றுவதை குறைத்து கொண்டோம், உடலிலிருந்து விடுவித்து கொண்டோம், நாம் இப்பொழுது எங்கு செல்வது என்ற அந்த நிலை அவர்களுக்கு உணர்த்தப்படாததால் அந்த நிலையில் உள்ள அந்த உயரிய ஆன்மாக்களை வழிநடத்த அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய உயர்ந்த ஆன்மாக்கள் அவர்களை வழி நடத்தும். ஆனாலும் அந்த உயரிய ஆன்மாக்கள் தான் வாடும்போது தன்னை நாடி வந்த பக்தர்களுக்காகவும் பக்தர்களுக்கு அருளாசியை வழங்கி கொண்டிருந்தபோது, உடலோடு இருந்தபோது அருளாசிகளை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கை மேம்பட்டதை பார்த்து மகிழ்ந்து அந்த ஒரு மகிழ்வான நிலையிலேயே அவர்கள் நிலைத்து உடலோடு இருந்தபோது வாழ்ந்த நிலைகள் அதில் பூரிப்படைந்து உடலை உதிர்த்த பின்பும் அந்த உயரிய உயிரான்மாக்கள் அதே நிலையில் அந்த ஜீவ சமாதி அடைந்த இடத்திலேயே அந்த ஈர்ப்பிலேயே இருந்து அதன் பிறகும் தன்னை நாடி வரக்கூடிய மனிதர்களை பக்தர்களுக்கு அவர்கள் வைக்கும் வேண்டுதல்களை உணர்வு ரீதியாக அவர்களுக்கு வழங்கி கொண்டே இருந்து கொண்டு இருப்பார்கள். அங்கு அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜீவ சமாதிக்கு போனால் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்படி தான். என் வாழ்க்கையே மாறுச்சு, என்னோடய வியாபாரம் ரொம்ப நஷ்டத்தில் இருந்தது, ஒருத்தங்க சொன்னாங்க, நான் அந்த ஜீவ சமாதிக்கு போய் நான் மாதம் போகிறேன், அதிலேருந்து என்னோடய வியாபாரம் நல்ல செழிப்பாக வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய வழிகாட்டுதல்கள். இது வெறும் பொருள் சார்ந்தது அல்ல, இது அருள். அந்த வியாபாரமும் பொருளாதாரமும் உங்களுக்கு உயர்த்தி கொடுத்த அந்த உணர்வு நிலைகளை உங்களுக்கு வழங்கியவர்கள் எதற்காக கொடுத்தார்கள்? நீங்களும் உயர்ந்து உங்களை சார்ந்த மனிதர்களையும் நீங்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் அப்படி உயர்த்தினால் நீங்களும் ஒரு உயர்ந்த ஆன்மாவாக மேம்படலாம். அதை விடுத்து வசதி வாய்ப்புகள் வந்த பின் தான் என்ற ஆணவம், இருமாப்பு, அதிகாரம் செலுத்தும் இந்த குணம் உங்களுக்கு ஏற்பட்டால், உங்களுக்குள் இந்த குணங்கள் மாறுபட்டால் நீங்கள் இன்னும் போவது கீழான நிலைக்கே. உங்களுக்கு அதீதமான பொருளையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவது எதற்காக? நீங்கள் உயர்ந்தீர்கள், என்னுடன் இணைக்கப்படும் மனிதர்களையும் நான் உயர்த்துவேன் என்ற ஒரு நலக்கொள்கைக்குத்தான். அதை விடுத்து இருமாப்பு கொண்டால் அந்த இருமாப்பை உங்களை அழிக்கும். இப்படி உயர்ந்த சிந்தனையில் வாழ்ந்து உடலை உதிர்த்த இந்த உயரிய ஆன்மாக்கள்
ஜீவ சமாதியிலேயே சிக்குண்டு எங்கு சென்று கலப்பது என்ற ஒரு உணர்வு நிலை அவர்களுக்கு தெரியாததால், அவர்கள் வாழும்போதே அந்த உணர்வுகளை எடுக்காததால் அங்கேயே இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படி நிறைய ஜீவ சமாதிகள் இந்த புவியில் உண்டு. இப்படி இருக்கின்ற இந்த உயர்ந்த உயிரான்மாக்களை நமது ஆறா நலக்கொள்கைகளில், நமது குழுக்களில் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஆத்ம சுத்தி என்று உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பொக்கிஷமான உணர்வலைகள். அந்த ஆத்ம சுத்தியில் நாம் உடலோடு இருக்கும்போது நாம் எடுக்கக்கூடிய உணர்வலைகள் என்ன? எனது தாய் தந்தையரின் அருளாசியை நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுரு சர்க்குரு அருளாசியை நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அகத்திய மாமகரிஷியின் அருள் சக்தியும், துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர்ந்து எனது இரத்த நாளங்களில் கலந்து எனது இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற்று எனது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புனிதம் பெற்று நான் பார்க்கும் யாவரும், என்னை பார்க்கும் யாவரும் அனைத்து நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற உணர்வை நமது வாழ்நாளில் பொருந்தாத குணங்கள், சலிப்போ, சஞ்சலமோ, வேதனையோ, வெறுப்போ, கோபமோ ஏற்படும் போதெல்லாம் இது மந்திரமோ ஜபமோ அல்ல, உணர்வு நிலை. ஒரு சில நிமிடங்கள் உயிரான ஈசன் இயங்கும் உருவ மத்தியில் கவனத்தை வைத்து இந்த உணர்வை எடுக்கும்போது, நாம் உடலோடு இருக்கும்போதே இந்த உணர்வுகளை எடுத்து நம் உடலிலும் இரத்தத்திலும் கலக்க செய்ய 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 இந்த உணர்வு அலைகளோடு நாம் வாழ்ந்து நம் உடலை விட்டு உதிர்ந்த பின் இந்த உணர்வலைகள் நமது உயிரில் பதிவு செய்யப்பட்ட பதிவு, நாம் பதிவு செய்த பதிவு. இந்த பதிவுகளின் உணர்வுகளிலேயே நாம் உடலை உதிர்த்த பின் இந்த உயரிய சிந்தனையில் நாம் வாழ்ந்து உடலை இருந்து வெளிப்பட்ட பின் இந்த ஒரு அலைவரிசையில் நாம் கலந்து பிறவியில்லாத ஒரு பெருநிலையை அடைவோம். உடலோடு இருக்கும்போதே இந்த உணர்வலைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இது சதாகாலமும் நினைத்து கொண்டிருப்பதோ, முணுமுணுப்பதோ, 108 முறை எழுதுவதோ அல்ல. இது ஏங்கி எடுக்கும் ஒரு உணர்வு நிலை. இப்படி இந்த உயர்ந்த உணர்வலைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்றால், இந்த ஆத்ம சுத்தி என்ற உணர்வலைகளோடு நாம் பிணைக்கப்பட்டு உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நாம் இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்றால், வாய்ப்பு ஏற்பட்டால் அங்கு அமர்ந்து அந்த ஜீவ சமாதியில் ஐக்கியமான அந்த உயரிய ஆன்மாவை நினைத்து அங்கு அமர்ந்து இதே ஆத்ம சுத்தியான அந்த உணர்வலைகளை எடுத்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும், உடல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உயரிய உயிரான்மா சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைய அருள்வாய் ஈஸ்வரா என்ற உணர்வை நாம் எடுத்தால், அங்கு இருந்து கொண்டிருக்கின்ற அந்த உயரிய ஆன்மா இந்த உணர்வு நிலைக்காகத்தான்
தெரியாமல் தான் காத்து கொண்டிருக்கிறது, சிக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த உணர்வலைகளை எடுக்கும்போது இவ்வளவு உயர்ந்த அந்த உயிரான்மாவை நாம் சப்தரிஷி மண்டலத்தோடு கலக்கச் செய்யும்போது அவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு கலந்து அங்கிருந்து அருளையும் ஆசிரையும் நமக்கு வழங்குவார்கள். இது எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை! இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு விளக்கத்தை உங்களுக்கு விளக்கினால் இது மிக எளிதாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போது நீங்கள் ஒரு பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊருக்கு போகணும், நீங்கள் திட்டமிடல் போட்டாச்சு. அங்கே எங்கே போய் தங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான 3 நாள் தங்க போகிறீங்களா, அங்கே உள்ள ஒரு ரெசார்ட்டோ ஒரு ஹோட்டல்லையோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. இங்கேருந்து நீங்கள் போகணும். ஒரு பேருந்து பயணம், பஸ் பயணம், ஆம்னி பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுப்போம். போகிறதுக்காக நீங்கள் இப்போது ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிறோம். சரி, புக் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பஸ் நிறுத்தத்துக்கு போகணும். அங்கே போய் அந்த ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் போகும்போது, இல்லை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலை, போகிற அன்னைக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்ற முடிவோடு நீங்கள் போகிறீங்கன்னு வைத்துக்கொள்வோம். நீங்கள் அப்போ அந்த பஸ் நிறுத்தத்துக்கு, ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் போகும்போது எந்த ட்ராவல்ஸ் பெங்களூர் பஸ்ஸு போகும், எந்த ட்ராவல்ஸ் இந்த வசதி, இந்த பஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே போகும்போது ஒரு ஓரமாக ஒரு 3 நபர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் கூட இருக்கிற மனிதர்கிட்ட கேட்குறார், ஏன்பா நான் பெங்களூர் போகணும், எந்த ட்ராவல்ஸில் போகிறது அப்படின்னும் போது அந்த இருந்த நபர் சொல்லுவார், இத்தனாவது பிளாட்ஃபார்மில் இந்த நம்பர் உள்ள ஒரு ஆஃபீஸ்க்கு நீ போ, அங்கே உள்ள பஸ் சர்வீஸ் ரொம்ப நல்லா அவங்க சேவை பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல்ஸ்க்கு அந்த ட்ராவல்ஸ் பேரையும் அவர் சொல்லி பேசுகிறாங்க. இது உங்கள் காதில் தான் கேட்குது, நீங்கள் போய் கேட்கலை, இது உங்கள் காதில் விழுது. சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு அவங்க பேசி முடிச்சிடறாங்க. நீங்கள் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் நேராக அந்த அலுவலகத்துக்கு சென்று அந்த பஸ் அங்கே புக் பண்ணி, டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் அந்த பயணத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த ஊருக்கு நீங்கள் போய் சேர்ந்தாச்சு. அங்கே 3 நாள் தங்கியிருக்கீங்க. அங்கே நல்ல பழக்கம் உங்களுக்கு ஏற்படுது. ஒரு நபரோட உங்களுக்கு நல்ல பழக்கம், பரிச்சயம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு நண்பராக உங்களுக்கு அங்கே ஒரு நட்பு மலருது. 3 நாட்கள் இருந்துட்டு நீங்கள் ஊருக்கு திரும்ப வந்துடுறீங்க, அவரோட தொடர்பில் இருக்கீங்க. இப்போ பெங்களூரில் ஒரு நண்பர் உங்களுக்கு இருக்கார் இல்லையா? இதே போல தான் நம் உடலை உதிர்த்த பின் இந்த ஊருக்கு போகிற மாதிரி எங்கே போகணுன்னு தெரியாதனால தான் இங்கேயே நிறைய உயிரான்மாக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கும். உடலோடு இருக்கும்போதே நாம் எடுத்த இந்த ஆத்மசுத்தி என்ற உயர்ந்த சிந்தனையில் சப்தரிஷி மண்டலம், துருவ நட்சத்திரம், அகத்திய மாமகரிஷி, தாய் தந்தையின் ஆசீர், குருமார்களின் ஆசீரோடு நாம் அந்த போகும் இடத்தின் டெஸ்டினி, இடம், நமது ஆன்மா சென்று கலக்கக்கூடிய அந்த உயரிய நிலையை நாம் தெரிந்து வைத்து கொண்டுள்ளோம். ஆத்மசுத்தி மூலியமாக நாம் தெரிந்து உயிரில் கலந்து அந்த உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம் உடலை உதிர்த்த பின் நமக்கு தான் அட்ரஸ் தெரியுமே, எங்கே போகணுன்னு. நமக்கு இப்போ இந்த உடலோடு இருக்கும்போதே எங்கே போகணுன்ற ஒரு நிலை நமக்கு நாம் உணர்ந்து கொள்வதால் இந்த உணர்வலைகளை இது போன்ற ஜீவ சமாதிகளில் இல்லை உயர்ந்த நிலையில் உள்ள உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தோட நமக்கு தான் அட்ரஸ் தெரியணும் போது அவங்களுக்கு அட்ரஸை கொடுக்கலாமே.
முகவரி அவர்களுக்கு கொடுத்து நீங்களும் அங்கே போங்க அப்படின்னு வழிநடத்துறது தான் இந்த உணர்வலைகள். அப்பொழுது இந்த உயர்ந்த நிலையில் உள்ள உயிரான்மாக்களின் ஜீவ சமாதிகளுக்கு நாம் செல்லும்போது அங்கு அமர்ந்து இந்த உணர்வலைகளை நாம் எடுத்து அங்குள்ள உயர்ந்த உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தோடு கலக்கச் செய்யும்போது நமக்கு எவ்வளவு அருளும் ஆசீரும் வழங்கப்படும். எவ்வளவு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலை! இந்த நிலைக்கு நாம் செல்லும்போது நாமும் தெய்வ நிலைதான். நாமும் தெய்வங்களே. அந்த உயர்ந்த ஆன்மாக்களையே ஒளிநிலைப்படுத்திய நாம் எவ்வளவு உயர்ந்த உயிரான்மா! இப்படி ஒரு நிலைக்கு உங்களுக்கு வழங்கப்படுவதே ஞான குருவால், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் நமக்கு வழங்கப்பட்டதே இந்த ஆத்மசுத்தியும் துருவ தியானமும். ஜீவசமாதி என்பது உயர்ந்த நிலையில் உள்ள உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு கலந்து கொள்ளும் நிலை தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைகள். இது அங்கிருந்த உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு கலந்த பின் இந்த ஈர்ப்புக்குள் வராது. அதன் பிறகு அந்த ஜீவ சமாதிகள் சாதாரண நிலையிலேயே இருக்கும். சொல்கிறாங்க இல்லையா, முன்னாடிலாம் நல்ல ஒரு இது இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் உயர்ந்த ஆன்மாக்களாக மாற வேணும்னு அர்த்தம். அங்கேயே போய் கிடக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அவர்களை உயர்த்திய பின் நாமும் உயர்ந்து இந்த உணர்வுகளோடு நம்ம வாழணும்னு அர்த்தம். ஜீவசமாதிகள் என்பது இதுதான். உயர்ந்த நிலையில் உள்ள உயிரான்மாக்கள் தன்னுடைய வினையாற்றுதலை நிறுத்தி கொண்டு உடலை உதிர்த்து ஆன்ம நிலையில் தன்னை நாடி வருபவர்களுக்கு அருளையும் ஆசிரும் வழங்கி கொண்டிருப்பது. ஒரு நிலைக்கு பின் அந்த உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு கலக்க வேண்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னது போல், இப்போ பெங்களூரில் ஒரு நண்பர் உங்களுக்கு இருப்பது போல், நீங்கள் இங்கிருந்து உணர்வு நிலையில் உயர்த்திய உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தில் ஒளிநிலையிலும் இருப்பாங்க. நீங்களும் ஒரு நாள் உடலை உதிர்ப்பீர்கள். உதிர்க்கும்போது உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நண்பர் சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கிறார். அவர் உங்களை வாரி அணைத்துக் கொள்வார். எவ்வளவு அழகான உயர்ந்த உணர்வு நிலைகள் நமக்கு ஞான குருவாலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவராலும் அகத்திய மாமகரிஷியாலும் சப்தரிஷிகளாலும் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த உணர்வில் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இல்லற வாழ்க்கையில் பிறர் படும் துன்பங்களை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ, பொருந்தாத காட்சிகளை பார்க்கும்போதோ ஏற்படும் சஞ்சலங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள ஒரு மிகப்பெரிய காப்பாக நமது தாய் தந்தையரின் அருளும் ஆசீரும் மகரிஷிகளின் அருளும் ஆசீரும் என்றும் நமக்குள் நிறைவதாக. இதை பெற நீங்கள் செய்ய வேண்டியது எந்த பயிற்சியும் அல்ல, முயற்சியும் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது ஏங்கி விருப்பத்தோடு எடுக்கும் உணர்வுகள் மட்டும்தான். இதை நீங்கள் படுக்கப் போகும் முன்பும்
சில நிமிடங்கள் தான், மணிக்கணக்காக அல்ல. விழித்தெழுந்த பின்பும் விழித்தெழுந்தவுடன் படுக்கையில் அமர்ந்த நிலையிலேயே இந்த உணர்வுகளை நீங்கள் நாள் துவங்கும் போதே இந்த உணர்வுகளை உங்கள் பூர்வ மத்தி வழியாக உங்களுக்குள் உங்கள் உடலிலும் இரத்தத்திலும் கலக்கச் செய்ய செய்ய நீங்கள் எவ்வளவு உயர்ந்த உயிரான்மாக்களாக இந்த புவியில் வாழ்வீர்கள் என்பது உங்களுக்கே புரியும். உங்கள் அனைவருக்குள்ளும் அகத்திய மாமகரிஷியின் அருள் சக்தியும் ஞானகுரு சர்க்குரு அவர்களின் ஆசீரும் அருளும் உயிரான ஈசனின் அருளும் ஆசீரும் என்றும் நிறைவதாக. வாழ்த்துக்கள்.